ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சக்ரி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சக்ரி வந்து பீட்ஸ்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் இந்த சிங்கிள் பீட்ஸ்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். நீங்கள் இன்னும் நம்ம அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸ் சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம சக்ரி வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி 2 டைப்பில் வந்து சக்ரி வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், நமக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து கிடைக்கும். சைஸஸும் இருக்குது சக்கரியில். அதுக்கேற்ற மாதிரி ஜர்கான் ஸ்டோன் சொல்லுவாங்க இது வந்து கலர்ஸ்லேயும் கிடைக்கும். அந்த சக்கரிக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸஸில் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த சைஸ் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து சக்கரியில் அந்த ஜர்கான் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண முடியும். அது வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும் நம்ம க்ளூ வச்சு. சக்கரி வந்து நிறைய ஷேப்பில் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் கோல்டு கலரில். எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி லாக் வந்து போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சக்கரி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு சிங்கிளாக வந்து உங்களுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு உள்ளே நெக்ஸ்ட் அப்படியே அவுட்டரில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணால் அந்த ஸ்டோன் வந்து வெளியே வர சான்ஸ் வந்து அதிகம். அதனால் எப்போவுமே வந்து உள்ளே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம், கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அவுட்டரில் மறுபடியும் ஒரு ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். இப்படி பண்ணும்போது தான் சக்கரையும் ஸ்ட்ராங்காக இருக்கும், மூவ் ஆகாது. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிக் பண்ணுற அந்த ஸ்டோனுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த இடத்துல. இல்லைனா நீங்கள் குட்டி லாக் கொடுக்காம ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட் வந்து மேலே தூக்குன மாதிரி வரும் உங்களுக்கு. சக்கரை வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் எப்போவுமே வந்து சென்டரில் ஒரு குட்டி லாக் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச்சஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த சக்கரையை வந்து நம்ம நிறைய டிசைன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராண்டாக ஒரு டிசைன் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் இந்த சக்கரை கொடுத்துட்டு மேலே இந்த ஜர்கான் ஸ்டோன் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போது பார்க்குறதுக்கு லுக் ரொம்ப கிராண்டாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து 4 சக்கரை வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம இதே மெத்தடில் வந்து சிங்கிளாக கூட வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இன்னொரு டைப்பில் இருக்கிற சக்கரை வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த சக்கரையை வந்து சேம் மெத்தடில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சக்கரைக்கும் ஒரு சைஸ் வந்து இருக்குது. அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டோனும் வந்து இருக்குது. ஸ்டோன் வந்து எல்லா கலர்ஸுமே நமக்கு கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த டிசைனுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து கலர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இப்போ பேசிக்காக ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். மல்டி கலரில் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ சிங்கிளாக வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், நான் அந்த சக்கரையில் ஒரு பீடு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் வந்து சிங்கிள் பீடு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். சேம் அதே மாதிரி தான் சக்கரையில் அந்த பீடை வந்து கொடுத்துட்டு நம்ம சிங்கிள் பீடு ஸ்டிச் பண்ணுற மெத்தடில் வந்து லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக ஆரி கிளாஸஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே வந்து நம்ம ஃப்ரீயாக தான் வந்து கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ கிளாஸ் தான், ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பண்ண ஒர்க்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க்லாம் வந்து நான் அதிகமாக வந்து ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், சிங்கிள் பீடு வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். இப்போ மறுபடியும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து த்ரெட் ஹேண்ட்லிங் வந்து வந்திருந்தாலே, நீடில் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணணும்னு தெரிஞ்சாலே நம்ம எல்லா ஒர்க்குமே வந்து ஈஸியாக பண்ணலாம். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறது கண்டினியூவாக வந்து நம்ம ஸ்டிச் கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அதாவது நான் ஒன் சைடு வந்து சக்கரையை லாக் பண்ணியிருக்கேன், ஆப்போசிட் சைடு வந்து சக்கரையை லாக் பண்ணலை. அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் வந்து எல்லா இடத்துக்கும் அந்த மாதிரி பண்ணால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. நீங்கள் ஒரே இடத்துல நிறைய சக்கரை வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களுக்கும் வந்து நம்ம கிளாஸ் பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நம்ம ஃப்ரீ கிளாஸில் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இப்போ கூட வந்து நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். டைம் டியூரேஷன்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இந்த சக்கரையில் ஸ்டோனுக்கு பதிலாக பீட்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் சுகர் பீட் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சுகர் பீட் கூட நம்ம இந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி சக்கரை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோன்ஸில் பீட்ஸ்லாம் வந்து கொடுக்கும்போது அங்கங்கே நீங்கள் புட்டாஸ் மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஒர்க்குக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி புட்டாஸ் கொடுக்குறது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ சுகர் பீட் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம அடுத்ததாக வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து எப்படி ஸ்டிக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எப்பவுமே வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் வந்து யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த க்ளூ வச்சு அங்கங்கே வந்து இந்த மாதிரி நான் க்ளூ வந்து வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற ஜர்கான் ஸ்டோன் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்டிச் பண்ணுறது மட்டும் எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்பவும் போல் க்ளூ வந்து வச்சாச்சு. நீடிலோட பேக் சைடில் வந்து க்ளூ இந்த மாதிரி தொட்டுக்கோங்க. கையில் எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்காது. இந்த மாதிரி அந்த நீடில் பேக் சைடில் வந்து க்ளூ வந்து தொட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டோன் எடுத்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.